அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி பெருக்கு அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மை கடவுளாய் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கு அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் கடக ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசியில போய் சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் கன்னி ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்துல வக்கரமா சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா, உங்க ராசியிலேயே கேது இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய், கலத்திரஸ்தானத்துல ராகு, அஷ்டமஸ்தானத்துல சனி, லாபஸ்தானத்துல புதன், குரு, சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்துல சூரியன் அப்படின்னு கிரக நிலைகளுடைய அமைப்பு எல்லாமே இருக்குது. உங்க ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்துல மாதத்தின் தொடக்கத்துல இருக்கிறார். அப்ப இந்த மாதத்துல கலவையான பலன் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் தெம்பும் தைரியமும் உங்களுக்கு பிறக்க போகுது. எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே ஏற்படும். அப்போ அதை தவிர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பண வரவு கூடுதலாக இருக்கும் பொழுது வாங்கிய கடனை நீங்கள் கொடுத்து மகிழ்வீங்க. காரிய அனுகூலம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த மந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. சுக்கிரன் உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சுக்கிரனால உங்களுக்கு தொட்டது துளங்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்கலாம் சக ஊழியர்களையும் மேலிடத்துல இருக்கிறவர்களையும் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். செவ்வாய் அப்படின்னாலே தனகாரகன், பூமி காரகன்னு சொல்லுவாங்க. அப்ப தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது இடம் பூமியால உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கோ இல்லது வாங்குவது விற்பது தொழில் செய்யறவங்களுக்கோ நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக கிடைக்க போகுது. சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதில் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு புதன். 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு உங்கள் ராசிக்கே வரப்போறாரு புதன். மாதத்தின் கடைசியில் உங்கள் ராசிக்கே வரப்போறாரு. புதன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விரயம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னா அதற்குண்டான செலவுகளும் உங்களுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். அப்போ வரவறிந்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது வராது. இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கூட கை நழுவி போகலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது வரலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்ட பெறக்கூடிய காலம். பதவி உயர்வு அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் நிம்மதி பிறக்கிறதுக்கு கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போகணும். அவங்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது நீங்கும்.
குழந்தைகளால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் உதவிகள் கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அரசியல்வாதிகளை முடிஞ்ச வரைக்கும் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாணவர்கள்லாம் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும். நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டுன்னு மட்டும் இருங்க. மற்றவர்களுடைய நட்பு சார்ந்த விஷயத்தில், மற்றவர்கள் குடும்ப விஷயத்திலேயோ மற்றவர்களுடைய பர்சனல் விஷயத்திலேயோ தலையிடுவது தவிர்த்துக்கணும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படணும். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் எதை செய்தாலும் அதை முழு கவனத்தோடும் முழு முயற்சியோடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி தான் இந்த மாதத்தில். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்னு இருக்காது. ஊர் சுற்றுவதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பூர்வ நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு இருங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய பொருட்கள் அப்படிங்கிறது திருடு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ இரவு நேர பயணம் செல்லும் பொழுதோ உங்களுடைய கையிருப்புகளை பத்திரமா வச்சுக்கணும். இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுறதே மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் மூலம் புதிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைச்சாலும் அந்தளவு உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களாம் சளைக்காமல் உங்களுடைய பணியை செய்யுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய வேலையை தொடங்குறதுக்கு இது நல்ல நேரம் இல்லை. சின்ன முதலீடு செய்து கொண்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிறதுக்கு குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிலையான வருமானம் வர்றதுக்கு என்ன வழிவகைகளை செய்யணுமோ அதை செய்து முடிப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்துக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயகரை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும்.